வானத்திலும் வானத்தின் கீழும் பூமியிலும் பூமியின் கீழும் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு என்கிற நாமத்தை தவிர வேறு ஒரு நாமமும் கொடுக்கப்படவில்லை. மீட்பர் இயேசுவுக்கே மகிமை. தேவன் நம் கையில் தந்திருக்கும் இந்த வேதாகம் ஒரு தேன்கூடு. தேனை ரசித்து ருசித்து துளித்துளியாய் சுவைப்பது எப்படி இன்பமான ஒன்றோ, அப்படியே வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் சுவைத்து தியானிக்க அழைக்கிறோம். தியானிப்போமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: சூரிய சந்திர நட்சத்திர கூட்டங்கள் சுற்றி நின்று தன்னை வணங்கிட கனவு கண்டான் யோசேப்பு. அவன் கண்ட அந்த கனவு நிறைவேறியதா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும் 144,000 பேருக்கும் எகிப்தின் நடுவில் கட்டப்பட்டுள்ள ஈசா பிரமிடுக்கும் தொடர்பு உண்டா? பிரமிடுக்குள் வைக்கப்பட்டுள்ள சிவந்த கிரானைட் கல்லாலான காலியான சிவந்த சவப்பெட்டி எதற்கு அடையாளம்? பஞ்சம் பிழைக்க 70 பேரோடு கானானிலிருந்து எகிப்து சென்ற யாக்கோபு பஞ்சகாலம் முடிந்த பின்பும் எகிப்திலேயே தங்கிவிட்டது ஏன்? இதுபோன்ற உங்கள் கேள்விகளுக்கு விடை தேட யாக்கோபுடன் நாமும் பயணிப்போம். கானானை நோக்கி பயணிப்போமா?